என்ன குடுமி இந்த மீன்காரி கூட அப்படி என்ன ரகசிய பேச்சு பேசிட்டு இருக்கியா? அது ஒண்ணும் இல்ல வண்ணறவில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டு கொட்டையெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணனா. அது மறுபடியும் சாணி போட்டு ஒண்ணுக்கு வெயிட் அதான் ஃபிஷ் ஆண்டி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு நீ கஷ்டப்பட்டு பெருக்கணும் தெரியுமா? நீ கஷ்டப்பட்டு பெருக்கிட்டாங்கக்காக ஒண்ணுக்கு போகாம சாணி போடாம இருக்குமா? என்ன குடுமி ரொம்ப சலிச்சுக்கிறியா? அவ்வளவு கஷ்டமா இருந்தா வேலைக்கு வர வேண்டாம். ரொம்ப நடி குடுமி. என் மீன்காரி நீ எதுக்கு சில்பமா குடுமியை பிடிச்சு தொங்கிட்டே தெரியா? ஓ வயசு என்ன இவன் வயசு என்ன? இவன் கூட எல்லாம் சாக சாச்சிட்டு இருக்கே எதுக்கு? வானரே சாமி கஷ்டப்படியல்ல. அதான் வந்து நின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். நீ பேசிட்டா அவ கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போறமா? ஒரு 5 பத்து கொடுத்து உதவியது அதுக்கெல்லாம் முடியாது வந்து பேசுவாள வெட்டிக்கத. அப்படியே நீ பெரிய பேச்சாளரு. உன் பேச்சில் அப்படியே பல கோடிகள் வந்து கொட்டிரும். ஓ சாவகாசமா சேர்க்கையும் சரியில்லை மீன்காரி. போ அவ வேலை பார்க்க விடு. சரி வானரே சாமிமா நடக்கிறது என்னவோ அது போக்குல நடக்கட்டும். நம்ம பாத்துக்கிடலாம். பெரிய புலவரி இவரு புரியாத புதிரெல்லாம் போட்டு போவாரு. போ மீன்காரி போய் பெஞ்சில உட்காரு. குடுமி நீ அவளை கெடுக்கிறியா இல்ல அவ ஒன்னே கெடுக்காளன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க சேர்க்கை சரியில்லைன்னு மட்டும் தெரியும். அந்த 60 வயசு கிழவி கூட 20 வயசு கோமரிக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல அதான் ஃபிஷ் ஆண்டி வந்து பார்த்துட்டு போறாவ. ஓஹோ அப்படியே செக்கில்காரி இவரு செக்கில்ட்ட செம்மலி. அதனால அவர் வந்து ஆறுதல் கூறிட்டு போயிட்டாரு. 10 மாட்டுல சாணி எல்லாருக்கும் ஒரு விளம்பரம் பண்ணிக்க தெரியல ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி கூடுறியா நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் கொண்டையா இருக்கேன். ஜெனிஃபர் வா போலாம் அழாத. இந்த பொண்ணுக்கு தானே இன்னைக்கு நிச்சயம். இது என்ன இங்க போகுது? இந்த பையன் யாரு? என்ன நடக்குனே தெரியலையே. ஒருவேளை நிச்சயம் நடக்க பொண்ணு வேற பொண்ணா இருக்குமோ? பார்த்துருக்கேன் இந்த மாதிரி தானே குதிரவால் கட்டிக்கிட்டு தெரியுவா. இந்த பையன் இவளை கூட்டிட்டு போறானையா? சத்தியம்மா என்னாச்சு என்ன யோசிச்சுட்டே இருக்கிய? இல்ல டீச்சர் இன்னைக்கு நிச்சயம் நடக்க போகுதுல்ல அந்த பிள்ளைய ஒரு பையன் கூட்டிட்டு போறான். என்ன சொல்றீங்க? கூட்டிட்டு போறானா? ஆமா டீச்சர் நான் இழுதான் நின்றுட்டு இருக்கேன் கூட்டிட்டு போறான். அதான் அந்த பிள்ளை தானே வேற பிள்ளை தானேன்னு யோசிச்சுட்டே நிற்கேன். அது எப்படி போவோம்? அதுக்கு வீட்டுல நிச்சயம்ல வேற பிள்ளையா இருக்கும். நீங்க என்ன இதுல நின்றுட்டு இருக்கீங்க? நிச்சயம் வீட்டுக்கு போலையா? போனோம் ஃபங்க்ஷன் நடக்கட்டும் மெதுவா சாப்பிட்ற நேரத்துக்கு போலான்னு இருக்கேன். ஆனா போய் பார்த்தாதான் பொண்ணு அங்க இருக்கா இல்ல இந்த பிள்ளையான்னு தெரியும். நம்ம 2 பேரும் போவோம் வாரியலா டீச்சர்? போவோம். நம்ம சரோஜாட்ட சொன்னோம்னா அவ என்ன ஏதுன்னு பாப்பால. ஐயோ வேண்டாக்கா அந்த வானர் ரொம்ப மோசம். நம்மளதே ஏசுவாவ. என்ன கதை கட்டி விடுறியலோன்னு கேட்பாவ. இல்ல நான் இப்ப கண்ணால பார்த்தேல அதான் சொல்லி. அது உண்மையா என்ன ஏதுன்னு தெரியலல்ல. வேற பிள்ளையா கூட இருக்கும். அந்த பிள்ளை எங்கேயுமே போவாது வீட்டுக்குள்ளே தான் கிடக்கும். நாம இது தேவையில்லாம சொல்ல போய் வானர் நம்மகிட்ட தான் டென்ஷன் ஆவாவ. வாங்கக்கா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போவோம். சரி டீச்சர் வாங்க போவோம். ஏங்க ஓனர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு இவ்வளவா லேட் ஆக்குறது? நானும் நம்ம பிள்ளையுமே கிளம்பி வந்தாச்சு. நீங்க என்னடானா என்ன வெளியே வர மாட்டேங்கிறிய? நம்ம ஓனர் என்னங்க நினைப்பவ? சீக்கிரம் வாங்க போவோம். வீட்டு ஃபங்க்ஷன்ல நம்ம தானே முத ஆளா நின்றுக்கணும். ஓனர் நம்ம கல்யாணத்துல முத ஆளா வந்து நின்னாவ. எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் முத ஆளா வந்துருவாவ. நம்மளும் அப்படி போனலங்க. சீக்கிரமா வாங்க. குழந்தாய் நீயும் குழந்தையும் கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு பச்சைக்கிளி. நான் வேண்டுமானால் குழந்தையை வைத்துக் கொண்டு வீட்டிலே இருக்கிறேன். நீயும் அத்தானும் சென்று வாருங்கள். ஐயோ ஓனர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ வரலன்னா எப்படி? எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வருவோம் அப்பதான் நல்லா இருக்கும். ஓனர் வந்து சாதாரணமானவே கிடையாது. யார் வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் முத ஆளா போய் நிப்பாவ. அதனால வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம முத ஆளா போகாட்டியும் குடும்பத்தோட போயிருவோம். சரி குழந்தாய். எமடி பியாத்தி என் கொள்ளு பேத்தியும் தூக்கிட்டு கிளம்பிட்டியோ? ஆமா பாட்டி உங்க கொள்ளு பேத்தியும் முத ஃபங்க்ஷன் பார்க்க போறா. அதுவும் எங்க ஓனர் வீட்டு ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனே பார்க்க போறா. 1000 ஃபங்க்ஷனை பார்க்க போறா. சரி வாங்க எல்லாரும் கிளம்புவோம். பாட்டி உங்க பேர என்ன பண்ணியாவ? தெரியலையேம்மா. என்ன ரூமுக்குள்ள தான் கிடக்கானோ? ஆமா பாட்டி நானும் பிள்ளையும் வெளியே வந்தாச்சு. என்ன அவர் உள்ளதான் கிடக்காரு. மாணிக்கம் வாரியெல்லாம் நான் பாட்டி கூட கிளம்பட்டுமா? நாடு வீட்டுக்குள்ள நின்னுட்டு புருஷன் பேரை தான் சொல்லி கூடுவாவ.
என்னையால நீங்க சண்டை போடாங்க, நான் வேணா மரியாதையா கூப்பிடி. இங்க பாரு, அத பிள்ளை பிறந்து இத்தனை நாள் ஆயிட்டல. இதுக்கு மேல நீயே பாத்துக்க, நீயே குளிக்க வச்சுக்க. நான் இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே என் வீட்டுக்கு போயிடுவேன். இங்கெல்லாம் வர மாட்டேன். ராசத்தி எனக்கு கொஞ்ச நாள் இரு, அங்க போய் என்ன பண்ண போற? போதும் தே, நல்லா பார்த்தாச்சு. இதுக்கு மேல அவளே பாத்துக்கிடட்டும். எனக்கும் வீடு குடும்பம் எல்லாம் இருக்கு. வீடு இருக்கு, குடும்பம் அங்க இங்க இருக்கு. எல்லாரும் இங்க தானே இருக்கோம். நான் இன்னைக்கு என் புருஷனை கூட்டிட்டு என் வீட்டுக்கு போறேன் தே. உங்களுக்கு வர இஷ்டம்னா வாங்க. மாணிக்கப்பா, மாணிக்கப்பா சீக்கிரம் வாங்க. என்ன ராசத்தி, போமா? போலாங்க. ஏய் தோரைய பியார என்ன பண்ணிட்டு இருக்க? எம்மா, யாரும் ஃபோன் பண்ணாங்க, அத பேசிட்டே இருக்கா. இப்போ வந்துருவாமா, நம்ம போயிட்டே இருக்கலாம். மாமா நீங்க எல்லாம் போங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். டாடி நீங்களும் போங்க. சரிம்மா கோயந்த. அப்படி யார் கூட தான் போன்ல பேசியாரு? அதுவும் இவ்வளோ நேரம். கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூட மட்டும் தான் பேசிட்டு இருப்பாரு. இப்போ கல்யாணம் முடிஞ்சு குழந்தை வந்துட்டுல யார் யார் கூடயோ பேசியாரு. குட்டிமா உங்க அப்பா சரியில்லை. குழந்தை பிள்ளைட்ட என்னை பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, நாங்க 2 பேரும் காத்துட்டு இருக்கோம். நீங்க பாட்டுக்கு போன் பேசிட்டு இருக்கிய. என்ன கொஞ்சம் பெருசா விட்டு நம்ம பிள்ளை அடிக்கிறாளா இல்லையான்னு பாருங்க. உங்களை ஐயோ, உங்களை மாணிக்கன்னு நான் கூட கூடாது. உங்க அம்மா ஏசிட்டு போறவ. பாட்டி சப்போர்ட் பண்ணதுக்கு மாமா உங்க அம்மா பேர் சொல்லி கூடியவ. ஐயோ, என்ன சொல்ற குழந்தை? எங்க அப்பா பேர சொல்லியா கூப்பிட்டாங்க? ஆமா, தோராணி கூப்பிடியாவ. அதனால நீல இருந்து உங்களை நான் மரியாதையை கூப்பிடலான்னு நினைச்சிட்டேன். மரியாதையாவா? எப்படி குழந்தை? அது வந்து நம்ம பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சுட்டு அந்த பேரை சொல்லி அப்பானி கூப்பிடுறேன். உங்க அம்மா அப்படித்தானே கூடியாவ? ஐய வேண்டாம் குழந்தை, நீ இப்படியே எப்பயும் போல மாணிக்கனே கூப்பிடு. எங்க அம்மா பார்க்கும்போது மட்டும் வாங்க போங்கன்னு கூப்பிடு. ஆஹா, அதெல்லாம் பழகிறோங்க. அப்புறம் உங்க அம்மா முன்னாடி வந்துருது, ஒரே சண்டையா தான் இருக்கும். அதனால இனி நான் உங்களை மாமானி கூப்பிடவா? இதுக்காக தானே இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். நீ என்னைய மாமான்னு கூப்பிடணும்னு அதை என் காதால கேட்கணும்னு. எங்க ஒரு தடவை கூப்பிடு பாப்போம். கூப்பிடு குழந்தை. இல்ல இல்ல, என்ன எப்ப கூப்பிடறனோ அப்ப மாமானி கூப்பிடுறேன். இப்ப வாங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போவோம். மாமான்னு சொன்னாதான் வருவேன். நம்ம பிள்ளை பார்த்துட்டு இருக்கா, வந்துருங்க மரியாதையா. சரி சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வாங்க பாட்டி, வாங்க எல்லாரும் வாங்க. என்னம்மா ஓனர், பக்கத்து வீட்ல தான் இருக்கோம், ஆனா வாயாம பார்க்க முடியலையே. ஆமா பாட்டி, ஒரே பிசி. அப்படியே, சரி சரி. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டாங்களா? இப்போ வந்துருவா பாட்டி, எல்லாரும் உள்ள போங்க. ஆண்டி அங்கிள் வந்தது ரொம்ப சந்தோஷம், உள்ள போங்க. டாடி பச்சைக்கிளி நீங்களும் உள்ள போங்க. சரிம்மா, ஒன்று பொண்ணே. இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்தாச்சு, இந்த குழந்தை என்ன வரல? அவ வீட்டுல ஒரு விசேஷம்னா நான் தான் முத ஆளா போய் என் வீட்டு வாசல் வந்து எட்டி பார்த்தலையே. குழந்தை வரதோன்னு இப்படி மாட்டாளே. வாரட்ட வச்சுக்கிறேன். ஓனர், குழந்தை வணக்கம் ஓனர். அது என்ன வணக்கம் தான் சொல்லுவா, குழந்தை வணக்கம் கேப்பா? அது வந்து ஓனர், நான் குழந்தை, என் கையிலையும் குழந்தை, அதனால தான் குழந்தை வணக்கம் ஓனர். என்ன கூட டபுள் குழந்தை வணக்கம்னு சொல்ல ஓனர். ஆமா, சொல்லுவா சொல்லுவா. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வர நேரமா இது? அதுவா பக்கத்துல இருந்துகிட்டு? ஓனர், அது வந்து இப்ப நான் பாப்பா வச்சிருக்கேன்ல, அதனால தான் நினைச்ச உடனே கிளம்ப முடியல ஓனர். முதல்ல எல்லாம் பாப்பா வயித்துல இருக்கும்பா, அப்பயே சீன் போட்டு தெரிஞ்சா. இப்பதான் கையில தானே இருக்கு, இப்ப எதுக்கு இந்த சீனு? ஓனர், வயிற்றுல இருக்கும்போது கூட பிரச்சனையே இல்லை ஓனர். நான் மட்டும் குளிச்சு சாப்பிட்டு பவுடர் அடிச்சு எல்லாம் பண்ண போதும். இப்ப பாருங்க, கைக்கு வந்த பிறகு எனக்கு தனியா பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு தனியா பண்ண வேண்டியிருக்கு. அதை தனியா குளிக்க வைக்க வேண்டியிருக்கு, பவுடர் அடிக்க வேண்டியிருக்கு, சட்டி போட வேண்டியிருக்கு, சட்டை போட வேண்டியிருக்கு. உனக்கு தனியா பண்ண வேண்டியிருக்கா? ஆமா ஓனர், உங்களுக்கு தெரியாதா? தம்பி நீங்களா சீக்கிரமா வர வேண்டியதானே? ஓனர், நானே பரவாயில்ல, என் பிள்ளைய வச்சுட்டு சீக்கிரமா ரெடி ஆயிட்டேன். ஆனா அவர் என்னைய விட மோசம் ஓனர், ரொம்ப லேட் பண்ணிட்டார். நான் தான் வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த அளவுக்கு ஓனர் வீட்டு ஃபங்க்ஷன் இலக்காரமா போச்சு உங்களுக்கு? இல்ல ஓனர், எப்படி வந்திருக்கும் பாருங்க, பச்சை பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு. ஆமாமா, பஸ் ட்ரெயின் எல்லாம் பிடிச்சு வந்துட்டா. ஒன்னாவது எபிசோட நினைச்சு பாரு. ஓனர், மறந்துட்டு பேசுறேன் ஓனர், 2வது எபிசோடு. நான் மட்டும் வீடு தரலனா இதெல்லாம் உனக்கு கிடைச்சிருக்காது. சரிதான் ஓனர், ரொம்ப தேங்க்ஸ் ஓனர். போங்க போங்க உள்ள போங்க. ஓனர், எந்த கால எடுத்து வச்சு போனோம்? பக்கத்து வீட்டுக்காரன் காலை எடுத்து வச்சு போ. ஓனர், பக்கத்து வீட்டுக்காரன் எதுக்கு, என் வீட்டுக்காரே இருக்காரு. ஏங்க முதல்ல நீங்க வாங்க, உங்க காலை எடுத்து வைங்க. ஷோ, காலை நறுக்கி விட, ஒழுங்கா காலை எடுத்து வச்சு உள்ள பேரு. ஏங்க மாமா வாங்க, உள்ள ஓடிடுவோம். என்னது மாமாவா? இது என்ன தனி சீனா இருக்கு? எப்ப பார்த்தாலும் மாணிக்கம் கோணிக்கம் தான் கூப்பிட்டு தெரிவா? அம்மா புதுசு புதுசா தான் டிசைனா இருக்கு. என் புருஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேங்க. இதுவ பூரா கூடி கும்மி அடிக்க தான் செய்யுது.
வாங்க உள்ள வாங்க. ஆ சரிம்மா. அமுதா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய வந்தாச்சு. நீ நம்ம பிள்ளைய கூட்டிட்டு வந்து மேடையில நிக்க வை. அவிய தட்டு பழம் எல்லாம் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் தானே நிச்சய புடவெல்லாம் மாத்த முடியும். சீக்கிரம் அமுதா. சரிங்க, இப்பவே கூட்டிட்டு வரேன். அப்பவே பார்லர்ல இருந்து ஆள் வந்துட்டாவ. ஜெனிஃபர் ரெடியா தான் இருப்பா, நான் போய் கூட்டிட்டு வரேன். மேடம், விக்கு மேடம். மேடம், என்ன பண்றீங்க? நீ தானே சொன்னா விக்க சொல்லி அதான் விக்கிட்டு இருக்கேன். எதுக்கு ரொம்ப நேரமா வாயிலே பவுடர் வச்சிட்டு இருக்க? தள்ளிதான் அடியா. அது வந்து மேடம், உங்களுக்கு வாய் கொஞ்சம் கோண மாதிரி இருக்குல்ல, அதனாலதான் வாயிலே பவுடர் வச்சு மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் இயற்கை, அப்படிதான் இருக்கும். ஓகே மேடம், விக்கு எங்க இருக்கு? என்னடி விக்க? டோப்பா மேடம், தலையில வைக்கிறதுக்கு. உங்களுக்கு தலையில முடியே இல்ல, மொட்டையா இருக்குல்ல, அதுக்கு தான் கேக்குறேன். விக்கு வச்சா நல்லா இருக்கும் மேடம். என்கிட்ட நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். இப்போ என்னால போய் எடுத்துட்டு வர முடியாது மேடம். உங்ககிட்ட விக்கு இருக்கா? என்கிட்ட விக்கோ இல்ல, கொக்கோ இல்ல. நான் இதுலயே பூ வச்சு மேட்ச் பண்ணிடுவேன். ஐயோ, இதுல பூ வச்சா காமெடியா இருக்கும் மேடம். இங்க பாரு, பியூட்டி பார்லர். வண்டியா மேக்கப் போட்டி அதோட கிளம்பிடணும். அதை விட்டுட்டு அப்படி இருந்தா இப்படி இருக்கும், இப்படி இருந்தா அப்படி இருக்கும்லாம் சொல்லக்கூடாது. ஆமா, எனக்கு இவ்வளவு நேரம் போட்டு மேக்கப் போட்டிருக்கிய, பொண்ணு பிள்ளைக்கு எப்போ போடுவா? என்ன சொல்றீங்க மேடம்? பொண்ணு பிள்ளையா? ஆமா, நிச்சயதார்த்த பிள்ளைக்கு எப்போ மேக்கப் போடுவான்னு கேட்டேன். இவ்வளவு நேரம் பவுடரை எனக்கே போட்டு தடவிட்டு கிடக்கா. அப்படின்னா நீங்க பொண்ணு இல்லையா? கடை கெட்டு போச்சு, சடையும் அவுந்து போச்சு. பியாடி எடுப்பா, நான் கொஞ்சம் அழகா தான் இருக்கேன், அதுக்கு என்னை பார்த்தா பொண்ணுன்னு சொல்லுவியோ? இல்ல, என்னையதான் இத்தனை வயசுக்கு மேல கல்யாணம் கட்டி கொடுக்க முடியுமா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா பையனை பேச்சு? ஐயோ கடவுளே, நான் உங்களை தான் பொண்ணு நினைச்சிட்டு இவ்வளவு நேரம் மேக்கப் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே? இப்போ மறுபடியும் பொண்ணுக்கு என்னால எப்படி மேக்கப் போட முடியும்? ஒழுங்கா எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுத்துருங்க. நீ விவரம் இல்லாம வந்து போட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் என் மருமகிட்ட பேசிக்க. ஏம்மா, பொண்ணுங்கம்மா. எத்தே, நீங்க என்னத்தே பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டிருக்கீங்க? மேடம், நான் இவங்கள தான் பொண்ணுன்னு நினைச்சு இவ்வளவு நேரம் இவங்களுக்கே மேக்கப் போட்டேன். ஐயோ, என்னமா சொல்றா? எத்தே, என்னத்தே நீங்க? இங்க பாடாமுடா, இவதான் உள்ள வந்து மேக்கப் போடலாமான்னு கேட்டா நான் போடுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஐயோ, நான் பொண்ணுக்கெல்லாம் மேக்கப் போட்டிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, ஜெனிஃபர் எங்க? தெரியலாமுடா. என்னத்தை எப்படி சொல்றீங்க? இந்த ரூம்ல தானே அவளை கிளம்ப சொன்னேன். எங்க போனா? ஒருவேளை என் ரூம்ல இருந்தாலும் இருப்பா, போய் பாரு. ஐயோ போங்கத்த, டைம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீங்க என்னடானே இப்படி நிக்கிறீங்க? சரி சரி, பயப்படாத. இந்த பிள்ளை 5 நிமிஷத்துல எல்லாரையும் ரெடி பண்ணிடும். நீ போய் ஜெனிஃபரை கூட்டிட்டீங்க வா. அந்த ஜெனிஃபர் இவ்வளவு நேரம் ரூம்ல உட்காந்துட்டு என்ன பண்ணியா? நிச்சயமாச்சே, அந்த புழுக்கைக்கு ஒரு கூறுபாடு கிடையாது. சித்தி, நீங்க மட்டும் வரைய ஜெனிஃபருங்க. சரோஜா, ஜெனிஃபர்